இந்த ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை திடீர்னு காசா பகுதியிலிருந்து கிளம்பின கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள், அதாவது ராக்கெட்டுகள் பாலஸ்தீனத்துக்கு தாண்டி இஸ்ரேலுக்கு உள்ள விழுந்ததுனால இந்த உலகமே பரபரப்படைஞ்சது. அன்றைக்கி காலையிலேருந்து திடீர்னு மத்திய கிழக்கில் ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிற செய்தியை எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி வெளியே வரும் பொழுது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வழக்கம் போல் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இஸ்ரேல் பக்கமே அனுதாபமான செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டதை பார்க்குறோம். அதாவது ஒரு பக்க சார்போட நடுநிலையாக நிற்கணும் இல்லையா, அது இல்லாமல் ஒரு பக்க சார்போடு அவங்க செயல்படுறத இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அதே சமயம் இந்த போரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு வார்த்தையிலே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இழந்த தங்களுடைய தாய் நாட்டை மீட்பதற்காக பாலஸ்தீனியர்கள் நடத்தும் போர் அப்படின்னும் இதை வந்து சொல்லலாம். சரி, இழந்த அந்த தாய் நாட்டை அவர்கள் மீட்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த போரை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தலைமையா இடத்துல இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹமாஸ் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரிய அளவில் பிரபலமாகிருக்கு. பிரபலமான அந்த ஒரு நிலையில் ஹமாஸை பற்றின சில செய்திகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் ஹமாஸை தவிர்த்து விட்டு இந்த விடுதலை போராட்டத்தை எழுத முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஹமாஸுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ பாலஸ்தீன விடுதலை வரலாறு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த முதல் உலக யுத்தம் இருக்குதுல்ல, அந்த முதல் உலக யுத்தம் முடியும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு சொன்னாங்க, தங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பாலஸ்தீனத்தை கொண்டு வந்தாங்க. அதில் இருக்கிற ஒரு சின்ன பகுதியை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஐரோப்பாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ யூதர்களுக்கு கொடுக்கும் பொழுது அப்போவே பாலஸ்தீன மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, எங்களுடைய தாய் நிலங்களை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிரிட்டிஷ் இராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பாலஸ்தீனியர்களுக்குடைய வீடுகளுக்குள்ளே புகுந்து அவங்கள வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அந்த வீடுகளுக்குள்ள யூதர்களும் நுழைய வச்சாங்க. இதுதான் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாகும் பொழுதே அதை எடுப்புலேயே தனி நாடாக உருவாக்குனாங்க. அன்னைக்கு லீக் நேஷன் வந்து அதை அங்கீகரிச்சுது. லீக் நேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஐநா சபை இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, அதோடைய தாய் அப்படின்னு தான் சொல்லணும். அன்றைக்கி வந்து லீக் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, லீக் ஆஃப் நேஷன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. 1948 வருஷம் ஐநா சபை உருவாகும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேலுக்கு முதல்ல அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வுல இருந்து தான் ஐநா சபையோடைய அந்த வரலாறே தொடங்குது. அப்படித்தான் அந்த காலகட்டம் இருந்தது. ஆனால் ஏற்கனவே ஒரு நாடாக இருந்துகிட்டு இருக்குது பாருங்க, இந்த பாலஸ்தீன். இதை வந்து அவங்க தனி நாடாக கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, பிரிட்டிஷ்காரங்க தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பாலஸ்தீனத்திலிருந்து அவங்க வெளியேறும் பொழுது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த தேசத்தை விட்டு போனாங்க. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிழை. முதல்ல ஐரோப்பாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவங்களுக்கு இங்கே ஒரு தேசம் கொடுத்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த ஒரு தேசத்தை ரெண்டாக பிளந்து ஒரு புது தேசத்தை உருவாக்கி புது தேசத்து மக்கள்கிட்ட இந்த பாரம்பரியமாக பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீனியர்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே விட்டுட்டு வெளியே போனதுங்கிறது ரெண்டாவது பிழை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இஸ்ரேலியர்கள், அதாவது இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. எல்லா வீடுகளுக்குள்ளேயும் போயிட்டு, நாளைக்கு நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர போகிறோம், நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் அந்த மக்களுக்கு? அப்போ இதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டு தரப்புக்கும் மிக கடுமையான மோதல்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. இஸ்ரேல் தனி நாடாக ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுட்டதுனால இராணுவம் வந்து அதுக்கு தயார் நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க இராணுவத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனியர்கள் பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அவங்க கிட்ட பெருசாக ஆயுதங்கள் கிடையாது. ஆனால் பிரிட்டிஷார் வெளியே போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இஸ்ரேலியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பாலஸ்தீனியர்களை விட்டுட்டு போகும்பொழுது வேற வழி இல்லாமல் தங்களை தற்காத்து கொள்றதுக்காக பாலஸ்தீனியர்கள் ஆயுதத்தை கையில் ஏந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இப்போதான் இந்த ஆயுத போராட்ட குழுக்கள்லாம் உருவாகுது. போராளி குழுக்கள் எல்லாமே இப்படி இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் உருவாச்சு. குறிப்பாக 1948 1950க்கு பிறகுதான் இந்த சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. இப்படி உருவாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆயுத குழுக்கள் ஒரு தலைமையின் கீழே திரளாம அவங்கவுங்க இடங்கள்ல இருந்து பிடிச்சவங்களோட சேர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி போராடுறது மூலியமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, பல ஆயுத குழுக்கள் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சில மாதங்கள் அல்லது பல வருடங்களுக்கு அவங்க நின்னாங்களே தவிர அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாமல் போயிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சில ஆயுத குழுக்கள் பேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, PLO, அதாவது பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அப்புறம் ஃபத்தாஹ் அப்படிங்கிற ஒரு இயக்கம், அப்புறம் த பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப்
பாலஸ்தீன், அப்புறம் த பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன், அப்புறம் ஜெனரல் கமாண்ட் அப்படின்னு. அதாவது இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு த பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் இதை வந்து சுருக்கமாக PFLP அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் த பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் ஜெனரல் கமாண்ட் இதை வந்து PFLPGC அப்படின்னு சொல்லுவாங்க. PLO அப்படிங்கிற அந்த சுருக்கம் தான் பாலஸ்டீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் நிற்க முடியல, மக்கள்கிட்ட ஓரளவுக்கு வந்துட்டு செல்வாக்கு இவங்களுக்கு வந்தாலும் கூட அதை தாண்டி இவங்களால் வந்து ஏன் நிற்க முடியல, காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க எல்லாருமே உலக நாடுகளுடைய ஆதரவை வந்து கேட்டாங்க. எல்லா வித ஆதரவும் இவங்க வந்து கேட்டாங்க. ஆனால் ஹமாஸ் இதில் வித்தியாசமாக செயல்பட்டது. உதாரணத்துக்கு இந்த யாசர் அரஃபத் அவர்கள் உலக தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டாங்க. யாசர் அரஃபத் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை மீடியாவும் அவர் ஜூம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து உச்சத்தில் வச்சுருந்தாங்க. யாசர் அரஃபத் வந்து சுற்றுப்பயணத்திலேயே இருப்பார், எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு குரல் கொடுங்க அப்படின்னு. ஆனால் யாசர் அரஃபத்துடைய அந்த ஃபதாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம் யாசர் அரஃபத்துடைய மரணத்தோடு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஹமாஸ் அப்படிங்கிறது அப்படி இல்லை. 1885 அந்த இயக்கம் தொடங்கப்படும் பொழுது அன்னைக்கு இஸ்ரேல் வந்து 10ஓட 11வது ஒரு இயக்கம், இதையும் நம்மளால் அழிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஹமாஸுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா உலக நாடுகளுடைய ஆதரவை அவங்க போய் கேட்கவே இல்லை. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஆயுத உதவியோ ஒரு பண உதவியோ அல்லது எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னோ கூட அவங்க கேட்கவே இல்லை. தங்களுடைய நாட்டுக்காக, தங்களுடைய மக்களுக்காக, தங்களுடைய இறைவனுக்காக அர்ப்பணிப்போட நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய எங்களுடைய புனித தலங்களை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுறோம் அப்படிங்கிற பேரில் தான் ஹமாஸுடைய செயல்பாடுகள் ஆரம்பத்தில் துவங்குச்சு. இப்படி துவங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் செல்வாக்கு இவங்ககிட்ட பெருக ஆரம்பிச்சது. ஹமாஸுடைய ஆயுதம் வந்து அதாவது இந்த ராக்கெட் விடுறாங்க இல்லையா, அந்த ராக்கெட்டை பற்றி சொல்லணும்னு சொன்னாக்கா பல பேருக்கு தெரியாது. அது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஹமாஸுடைய அந்த ராக்கெட் அப்படிங்கிறது முதல்ல அவங்க விட்ட ராக்கெட் வந்து திப்பு சுல்தான் காலத்து டெக்னிக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சாதாரண தண்ணி பைப் இருக்குது பாருங்கள் இரும்பில், அந்த பைப்பை வந்து ஒரு 1.5 அடி 2 அடிக்கு வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஒரு இரும்பு துண்டு வச்சுட்டு வெல்டு பண்ணி சுத்தமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா மருந்தை ஃபுல்லாக அடைச்சிட்டு அதில் திரிய வச்சு விடுறது. இது ஒரு பெரிய சேதத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தும். அப்போ எதிரிகள் மேலே ஹமாஸ் பயன்படுத்தின முதல் டெக்னிக்கு இப்படி தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா ஆயுத உதவி அவங்களுக்கு கிடைக்கல, அதே சமயம் அதை அவங்களும் எதிர்பார்க்கலை. தங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சே அவங்க வந்து ஆயுதத்தை உருவாக்கி கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்ததுனால ஹமாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி தீட்ட வேண்டிய ஒரு சூழலை நோக்கி தள்ளப்பட்டுச்சு. அப்போ இந்த ஆயுதத்துடைய அந்த தொழில்நுட்பத்தை அவங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அயன் டூம் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி இருக்குது பாருங்கள், அதை தகர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நிலைமை போயிருக்கு. அயன் டூம்னா என்ன அப்படின்னா முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அயன் டூம் அப்படிங்கிறது அது எந்த நாட்டில் இருந்து ஒரு நாட்டை நோக்கி அது ஏவுகணையோ வேறு எதுவுமோ ஆபத்தான விஷயம் வந்தாலோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அயன் டூம் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி, அந்த சிஸ்டம் கரெக்டாக அந்த வரக்கூடிய ஏவுகணையை தூரத்திலிருந்தே, அதாவது பல கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே அது என்ன ஏவுகணை, என்ன மாதிரியான ரகம், அதில் எவ்வளவு மருந்து இருக்குது, எவ்வளோ வேகத்தில் வருது, எவ்வளோ தூரத்துக்குள்ள வந்து அது தாக்கும், எந்த இடத்துல தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே சொல்லிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா பாதுகாப்பான இடத்துல அதை வானத்திலேயே வெடிக்க வச்சுருவாங்க. இதுதான் அயன் டூம் அப்படிங்கிற பாதுகாப்பு சிஸ்டம். இது இருக்கிறதுனால எந்த நாடு எங்களை தாக்குனாலும் எங்களுக்கு அதை பற்றின சுத்தமாக கவலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஹமாஸ் இந்த சனிக்கிழமை உண்டாக்கி இருந்தது. ஹமாஸ் வந்து ஏராளமான ராக்கெட்டுகளை விட்டாலும் கூட எல்லா ராக்கெட்டுகளும் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலேயே அவங்க வந்து வெடிக்க வச்சுருவாங்க அயன் டூம் மூலியமாக. ஆனால் சனிக்கிழமை அவங்க விட்ட ராக்கெட்டில் பல ராக்கெட்டுகள், ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய பகுதிக்குள்ளே விழுந்தது, தலைநகரம் டெல் அவீவுக்குள்ளே விழுந்தது, கட்டடங்கள் எல்லாமே சதறி இருக்குது. இது போக கிட்டத்தட்ட 700 பேர் இறந்துருக்குறாங்க. இது போக கிட்டத்தட்ட ஒரு 250 பேர்கிட்ட பணைய கைதிகளை பிடிச்சிருக்கிறாங்க. 2000 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய அஃபிஷியல் நியூஸே நமக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கு. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸ் எப்படி இதை சாத்தியப்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அயன் டூமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக்கை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்கா என்னதான் அயன் டூம்ங்கிற அந்த டெக்னாலஜியை வந்து வச்சிருந்தாலும் கூட ஏகப்பட்ட ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் பல திசைகள்லேருந்து வரும்போது அயன் டூமால் வேலை செய்ய முடியாது, அது திணறும்.
இந்த குறையை கண்டுபிடிச்ச ஹமாஸ் எல்லா இடங்கள்ல இருந்தும் சுற்றி இருந்து ஏராளமான ஏவுகணைகளை, அதாவது ராக்கெட்டுகளை விட்டுருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த செய்திகளில் பார்த்துருப்போம், வெறும் 20 நிமிடங்களில் 5000 ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது பாய்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி. என்ன காரணம்னா, இத்தனை ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் உள்ள வரும்பொழுது எதை செயலிழக்கிறது, எதை வெடிக்க வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் அயண்டும் அப்படியே நின்று போயிடும். அதுதான் இஸ்ரேல் மேலே அவ்வளோ பெரிய ஒரு சேதத்தை ஹமாஸ் ஏற்படுத்த முடிஞ்சுது. அப்போ இந்த அளவுக்கு தொழில்நுட்ப ரீதியாக அவங்க தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ திடீர் தாக்குதல் ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, காசா பகுதியிலிருந்து தான் ஹமாஸ் வந்து அவங்கள நோக்கி தாக்கியிருக்கிறாங்க. என்ன காரணம்? காசா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே தாம்பரத்துலேருந்து நம்ம பாரிஸ் அந்த மண்ணடி எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு தான். அப்போ அது வந்து முழுக்க முழுக்க கடலை ஒட்டுன ஒரு பகுதி. அப்போ நிலப்பகுதியில் முழுக்க முழுக்க இஸ்ரேலுங்கிற அந்த ஒரு நாடு மட்டுமே இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேலுங்கிற அந்த ஒரு தேசம் காசா பகுதி முழுக்க இரும்பு வேலி அடிச்சிட்டாங்க, கேட்டை போட்டு மூடிட்டாங்க. இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, நாங்கள் வந்துட்டு பாதுகாப்புக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு. உள்ள கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே இருக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு 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 அபத்தமான விஷயம். அதாவது இது வந்துட்டு ஒரு பிரம்மாண்ட சிறைச்சாலை மாதிரி தான். உள்ளேருந்து மக்கள் உள்ளுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், ஆனால் அந்த கேட்டை தாண்டி அவங்க வெளியே வர முடியாது. அதே சமயம் இந்த பக்கம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னாக்க கடல் இருக்குது, அந்த கடல்லையாவது எங்கேயாவது போய் சேரலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா அந்த இஸ்ரேலுடைய கடற்படை அப்படிங்கிறது சில கிலோமீட்டர் தூரத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ பல நாட்களாக உள்ளுக்குள்ளேயே முடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த மக்களுடைய மிகப்பெரிய கொந்தளிப்பு தான் இந்த போரா இன்னைக்கு வெடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாக அந்த கதவை வந்து அவங்க திறக்கவே இல்லை. அதே சமயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த கேட் கிட்ட வந்துட்டு போகிறவங்கள வந்துட்டு அந்த இஸ்ரேல் இராணுவம் சுடுறாங்க. அந்த சுடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 6 பேர் வரைக்கும் சுடுறாங்க. இப்படி சுட்டு 3 மாதத்தில் 240 பேருக்கு மேலே அந்த இடத்துல இறந்துருக்குறாங்க. அப்போ சைலண்டான ஒரு இன அழிப்பு அங்கே நடக்கிறத பார்த்த உடனே வெறுப்படைஞ்ச மக்களால் தான் இவ்வளவு பெரிய ஒரு போரை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, மொசாட் அப்படிங்கிற அந்த இஸ்ரேலிய உளவுத்துறை, இதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இந்த உளவுத்துறை அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு உளவுத்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது மொசாடுடைய ஞாபகமும் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, உலகத்திலேயே முதல் தரமான ஒரு உளவு அமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா மொசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இஸ்ரேலுடையது. அவங்களுடைய உச்சபட்ச அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தாராளமாக எங்கே வேணாலும் யாரை வேணாலும் அரசியல் கொலைகள் செய்யலாம் அப்படிங்கிறது. அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ரொம்ப அசால்ட்டாக அந்த கொலைகளை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனாலேயே உலக நாடுகளுக்கு இந்த மொசாடை பார்த்தா பயம். அப்படி இருக்கிற அந்த மொசாடு யாரை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னா ஹமாஸை பார்த்து தான் பயப்படுவாங்க. ஏன்னா மொசாடுக்கே தண்ணி காட்டக்கூடிய ஒரு உளவு அமைப்பை ஹமாஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பாலஸ்தீனிய போராளி குழுக்கள்லேயே ஒரு திறம்பட செயல்படக்கூடிய உளவு அமைப்பை யார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க ஹமாஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு காலத்துக்கு அவங்களால தெளிவாக சர்வை பண்ண முடியுது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 2005 வருஷம் ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு அறிவிக்குது, அந்த காசா பகுதி. அப்படி அறிவிக்கும் பொழுது ஹமாஸும் அதில் போட்டி போடுறாங்க. அதுக்கு முதல்லயே இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட சரி இவங்க எங்கே வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்க தான் பெரும்பான்மையோடைய மக்கள் ஆதரவோடு வெற்றி அடைகிறாங்க. அப்போ இவங்களுடைய வெற்றியை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் வந்து மறுக்குது. ஏன்னா இவங்க வந்து போராளி குழுக்கள் அப்படின்னு. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹமாஸுக்கு ஒரு டிமாண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஆயுதத்தை கீழே போட்டுட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு. கொஞ்சம் அந்த காசா இன்னி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆயுதம் தான் காரணம். அதனையும் நாங்கள் கீழே போட்டுட்டா இதுவும் காலி ஆகிடும், அதனால் ஆயுதத்தை எங்களால் கீழே போட முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டுடுச்சு. ஆனாலும் அந்த காசா பகுதி ஹமாஸுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலான மக்களுடைய ஆதரவு ஹமாஸுக்கு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஹமாஸ் ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தும் பொழுதும் எதிர்த்தாக்குதல் இஸ்ரேல் வந்து எடுக்கும் பொழுதும் மிக கடுமையான ஒரு நடவடிக்கை இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னாக்க, ஹமாஸுடைய தாக்குதல்
கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை கொள்ளுது அப்படின்னு சொன்னாக்கா இஸ்ரேலுடைய பதில் தாக்குதல் குறைஞ்சது 1500 பேரை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் உலகம் முழுக்க என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா ஹமாஸ் தாக்குதலில் இறந்தவங்களை பற்றி பேசுவாங்களே தவிர இஸ்ரேலுடைய தாக்குதலில் இறந்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க. நடுநிலையாக பேசணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஹமாஸை கோவப்படுத்தின ஒரு விஷயம், ரெண்டாவது அந்த பாலஸ்தீன் மக்களை கோவப்படுத்தின இன்னொரு விஷயம் அந்த அல்-அக்ஸா. அந்த அல்-அக்ஸாக்குள்ள யூதர்கள் நுழைஞ்சு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஏராளமான வன்முறைகளை செய்யவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது அந்த போலீஸ்காரங்களை விட்டு அங்கே தடியடி நடத்துறது, துப்பாக்கி சூடு நடத்துறது, ட்ரோன் தாக்குதல் நடத்துறது எங்கே அந்த அல்-அக்ஸா மசூதிக்குள்ளேயே. அல்-அக்ஸா மசூதிங்கிறது முஸ்லீம்களுக்கு 3வது புனித தலம். முஸ்லீம்களுக்கு இருக்கிறதே 3 புனித தலம் தான். ஒன்று மக்கா, இன்னொன்று மதினா, அதுக்கப்புறம் இந்த அல்-அக்ஸா. ஆனால் அந்த அல்-அக்ஸா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் ரொம்பவும் அருவருப்பானதாக மாறி இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க அங்கே செருப்பு அணிஞ்சு கொண்டே உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே பெண்கள் உள்ளே போய் வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி டான்ஸ் ஆடுறது, குட்டி கரணம் அடிக்கிறது அப்படின்னு செய்யும் பொழுது அந்த புனித தலத்தை இழிவு செய்யக்கூடிய ஒரு வேலையை இவங்க செய்கிறாங்க. இதன் காரணமாக கோவப்பட்ட மக்களுடைய ஒரு பொறுத்திருந்து பாஞ்ச ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆகையினால இந்த தாக்குதல் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது, நெதன்யாஹு என்ன அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு யுத்தம் மிக நிச்சயமாக இறுதி யுத்தமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. யாருக்கு எதிராக அப்படின்னு சொன்னாக்கா ஹமாஸுக்கு எதிராக. அப்போ ஹமாஸுடைய செயல்பாடு இந்த இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா உண்மையிலேயே ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லும் பொழுது ஹமாஸும் அதற்கு ஏற்ற மாதிரி எதிர்வினைகள் கொடுக்கும் அப்படின்னு தான் நாமளும் இந்த இடத்துல கணிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இது இறுதி யுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2ல் ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவங்களும் இருப்பாங்க. ஆகையினால ஹமாஸுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா அயன் டோமை எப்படி குழப்புறது அப்படிங்கிற அந்த டெக்னிக்கலான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இப்போ ஏராளமான ஆயுதங்கள் இருக்குது. யுக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களை யுக்ரைனு பிளாக் மார்க்கெட்டில் யாருக்கு விற்கிறோம்னே தெரியாமல் இவங்களுக்கு விற்றுருக்காங்க போல. ஹமாஸ் தெளிவாக சொல்கிறாங்க யுக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதத்தை தான் இன்றைக்கி நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், யுக்ரைன் கிட்டேருந்து இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஆகையினால இப்போ இவங்ககிட்டயும் நிறைய ஆயுதங்கள் இருக்குது, நிறைய வெடிப்பொருட்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 2 தரப்பு சண்டையும் பெரிய அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதில் இடையில அதிகமான பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க. இதில் பொதுமக்கள் கொல்லப்படும் பொழுது கூட திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த இஸ்ரேல் தரப்பில் கொல்லப்படக்கூடிய அந்த பொதுமக்களை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதலில் தான் அதிகமான பொதுமக்கள் இங்கே கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசினாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வீடுகளுக்குள்ளே உள்ளே இருக்கிற இஸ்ரேலியர்களை வெளியே திருத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அடிபடுகிறது. ஆனால் அந்த வீட்டில் அவங்க 10 வருஷம் 15 வருஷம் அதிகபட்சம் 20 வருஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொன்னால் அதுவும் நல்லா இருக்கும். அப்போ இந்த யுத்தம் அப்படிங்கிறது எது எப்படியோ இறுதிக்கட்ட யுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த இறுதிக்கட்ட யுத்தம் அடுத்த கட்ட யுத்தத்தை நோக்கி நகர்த்திவிடும். அந்த யுத்தம் உலக அளவில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு யுத்தமாக மாறக்கூடிய சூழ்நிலையை நோக்கி தள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த யுத்தத்தை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்போ யூஎஸ்லேருந்து கிளம்பி இருக்கக்கூடிய அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் சும்மா பாதுகாப்புங்கிற பேரில் கடலில் நின்றுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கடலில் இருக்கக்கூடிய அந்த கப்பலில் நிற்கக்கூடிய விமானங்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி வந்தது அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக உலகம் முழுவதும் அது வேறு மாதிரியான விஷயத்தை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் ஆணித்தரமாக சொல்லுகிறோம். அடுத்த கட்ட நிலவரத்தை பற்றி அடுத்த பதிவில் நாம் பேசுவோம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.